ஜெய் குருதேவ். வணக்கம் குழந்தைகளே. இன்று நாம் இலக்கணத்தில் ஒருமை பன்மை என்ற பகுதியை பார்க்கலாம். ஒருமை பன்மை இங்கிலீஷில் நீங்கள் படிச்சுப்பீங்க இல்லையா? சிங்குலர் ப்ளூரல், அதுதான் ஒருமை பன்மை. சிங்குலர் அப்படின்னா ஒருமை, ப்ளூரல் அப்படின்னா பன்மை. ஒருமை பன்மை. முதல்ல நாம் ஒருமை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒருமை என்றால் என்ன? ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை எனப்படும். அதாவது ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தால் அது ஒருமை எனப்படும். எடுத்துக்காட்டு: முயல், பூட்டு, குடை, பந்து, இலை. இங்கே எல்லாமே ஒரு ஒரு பொருள் தான் இருக்குது இல்லையா? அதனால் இவையெல்லாம் ஒருமை எனப்படும். அடுத்ததாக பன்மை. பன்மை என்றால் என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை எனப்படும். அதாவது ஒன்றுக்கு மேலே 2, 3 இல்லை 100, 1000 ஒன்றுக்கு மேலே எத்தனை பொருட்கள் இருந்தாலும் அது பன்மை எனப்படும். எடுத்துக்காட்டு: முயல்கள், பூட்டுகள், குடைகள், பந்துகள், இலைகள். இந்த படங்களில் இருக்க எல்லா பொருட்களுமே ஒன்றுக்கு மேலே இருக்குது இல்லையா? அதனால் இவையெல்லாம் பன்மை எனப்படும். குழந்தைகளே, கீழே கொடுக்கப்பட்டிருக்க சொற்களை எப்படி பன்மை சொற்களாக மாற்றுறது அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். பந்து, ஆமை, முயல், பூனை இவையெல்லாம் ஒவ்வொன்று தான் இருக்குது இல்லையா? இப்போ இதை நம்ம பன்மை சொல்லாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு சொல்லோடவும் நாம் காயில் சேர்த்து எழுதணும். பந்து, பந்துகள். பந்து அப்படின்றது ஒன்றே ஒன்று இருக்கிறது. பந்துகள் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே இருக்கிறது. ஆமை, ஆமைகள். முயல், முயல்கள். பூனை, பூனைகள். என்ன குழந்தைங்களே, ஒருமை சொல்ல எப்படி பன்மை சொல்லாக மாற்றணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? குழந்தைகளே, கீழே கொடுக்கப்பட்டிருக்க பூ, விழா, பசு, வினா இந்த ஒருமை சொற்களை எல்லாம் பன்மை சொற்களாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு சொல்லோடவும் இக்காயில் சேர்க்கணும். இப்போ நான் இந்த ஒருமை பன்மை சொற்களை படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. பூ, பூக்கள். விழா, விழாக்கள். பசு, பசுக்கள். வினா, வினாக்கள். படம், மரம், சிங்கம், காகம். இந்த ஒருமை சொற்களை எல்லாம் பன்மை சொற்களாக மாற்றணும் அப்படின்னா கடைசி எழுத்தான இம் அதை எடுத்துட்டு இங் காயில் எழுதணும். படம், இதில் கடைசி எழுத்து இம் இல்லையா? அந்த எழுத்தை எடுத்துட்டு இங்கு காயில் சேர்த்து எழுதணும். படம், படங்கள். மரம், மரங்கள். சிங்கம், சிங்கங்கள். காகம், காகங்கள். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பாலர் வகுப்பு, 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்புல நல்லா படிச்சிருக்கீங்க இல்லையா? பல், கல், சொல், புல் இந்த ஒருமை சொற்களை எல்லாம் பன்மை சொற்களாக மாற்றணும் அப்படின்னா உதாரணத்துக்கு பல். பல்ல கடைசி எழுத்து இல் இல்லையா? லகரம் ரகரமாக மாறும். அதால் இல் இர்ரா மாறும். பல் இல்ல எடுத்துட்டு இர் எழுதி காயில் சேர்த்து எழுதணும். இங்கே எல்லா எழுத்துக்களுக்குமே கடைசி எழுத்து இல் இருக்கு இல்லையா? அதால் இந்த எழுத்துக்களை எடுத்துட்டு இர் காயில் சேர்த்து எழுதணும். இப்போ நான் இந்த சொற்களை எல்லாம் படிக்கிறேன், கவனமாக கேளுங்க. பல், பற்க. முள், தாள், ஆள், பொருள். இந்த சொற்கள்லாம் எப்படி பன்மை சொற்களாக மாறுது அப்படின்றத பார்க்கலாம். முள், முட்கள். தாள், தாள்கள். ஆள், ஆட்கள். பொருள், பொருட்கள். குழந்தைகளே, உங்கள் வீட்டிலுள்ள பொருட்களில் எவையேனும் 10 பொருட்களின் பெயர்களை ஒருமை எது பன்மை எது என பிரித்து வகைப்படுத்தி எழுதுக. அதாவது குழந்தைங்களே, உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை எல்லாம் பார்த்து 10 ஒருமை பொருட்களின் பெயர்களையும் 10 பன்மை பொருட்களின் பெயர்களையும் எழுதி வகைப்படுத்துங்க.
மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.